ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செயல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிகாரி டெஸ்ட் பேட்ச். இது வந்து டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டும் கம்பைண்டாக தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, ஒர்க்கிங் போகிறவங்களும் சரி, அதே மாதிரி ஃபுல் டைம் படிக்காமல் கொஞ்சம் டைம் தான் கிடைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக முடிக்கிற மாதிரி ஸ்கெட்யூல் மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். டெய்லி டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபுல் டீட்டெயிலு எவ்வளோ ஃபீஸுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிறது இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நவம்பர் 2லேருந்து 16 நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு அட்மிஷன் இருக்கும். அதுக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் கூகுள் ஃபார்மில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நான் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்லுவேன், பேமெண்ட் டீட்டெயில்ஸும் சொல்லுவேன். நீங்கள் பேமெண்ட் பண்ண பிறகு குரூப்பில் ஆட் பண்ணுவேன். எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா டெலிகிராம் குரூப்பு இந்த பேட்ச்க்குனே செப்பரேட்டாக ஓப்பன் பண்ணி அந்த பேட்சில் நான் ஆட் பண்ணி விட்டுருவேன். உங்களுக்கு அதில் மெட்டீரியல்ஸ்லாம் வரும். நீங்கள் எனக்கு பர்சனலாக வந்துட்டு டெய்லி மார்க் அப்டேட் பண்ணுறது, உங்கள் மெயின்ஸ் கொஸ்டின்லாம் எழுதி சென்ட் பண்ணுறதுலாம் எனக்கு பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஐடி கொடுத்துருவோம், அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணணும். டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது வந்து நவம்பர் 17. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுக்குறேன். அதில் உங்களோட டீட்டெயில், நேமு, அதுக்கப்புறமா உங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கால் பண்ணி வேணுங்கிற டீட்டெயில் சொல்லிவிட்டு, கிளாரிஃபிகேஷன் இருந்தால் அதையும் நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில் சொல்லிடுவேன். பேமெண்ட் பண்ண பிறகு குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2000. ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே இருக்கும். டெய்லி டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும். இது எது வரைக்கும்னா வரக்கூடிய குரூப் 1 ப்ரிலிம்ஸும் மெயின்ஸ் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த பேட்ச் ரன் ஆகும். ஸோ எப்போ வந்தாலுமே அது வரைக்குமே இந்த பேட்ச் கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் ஏன்னா இப்போதைக்கு எக்ஸாக்டாக எந்த மாதம் வரும்னு தெரில. ஸோ இயர்லியராக வந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் லேட்டாக வருதுனாலும் அது வரைக்குமே இந்த பேட்ச் கண்டினியூ ஆகும். மெயின்ஸ் வரைக்கும் இந்த பேட்ச் இருக்கும். ஓகே, இதுக்கான ஸ்கெட்யூல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் உங்களுக்கு வீக்லி வந்து உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் இருக்கும். டெய்லி டெஸ்ட்டு வந்துட்டு 2 விதமாக இருக்கும். உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு ஸ்கெட்யூலே நான் இதில் கீழே அட்டாச் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு நாள் இப்போ வீக் 1 டே 1 டாபிக் என்ன, டே 2 என்ன டாபிக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளுமே இண்டிவிஜுவலாக அந்த நாளுக்கான சோர்ஸ் மெட்டீரியல், சமச்சீர் புக்கோட கண்டென்ட்டு ப்ளஸ் ஷார்ட் நோட்ஸுன்னு சொல்லிவிட்டு என்னோடய பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ அந்த ஷார்ட் நோட்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கு கண்டென்ட்டும் இருக்கும், ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருக்க கண்டென்ட்டும் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி வந்துடும். ஸோ எல்லாமே கம்பைண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 சோர்ஸை ரெஃபர் பண்ணால் போதும். சமச்சீர் புக்கை படிச்சுட்டு அந்த ஷார்ட் நோட்ஸில் இருக்கிறத நோட்ஸாக எடுத்துக்கணும், இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கணும். இதுவே உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டுக்கு ஜிஎஸ் போர்ஷன் பொறுத்தளவுக்கும் சஃபிஷியண்டாக இருக்கும். ஆப்டிடியூடுக்கும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ண பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி டெய்லி வந்து 10 கொஷின் இருக்கும். உங்களுக்கு ஜிஎஸை பொறுத்தளவுக்கும் டெய்லி 10 to 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்தந்த டாப்பிக்கு என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கான 10 to 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது ஒவ்வொரு டாப்பிக்கை பொறுத்து. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆப்டிடியூடில் டெய்லி 10 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். அதுக்கான ஆன்சரும் கொடுத்துருவேன். ஸோ இது வந்து டெய்லி டெஸ்ட்டு ப்ரிலிம்ஸுக்கு. மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எந்த டாப்பிக்கு நான் ப்ரிலிம்ஸுக்கு கொடுக்குறேன்னா அதிலிருந்து உங்களுக்கு 4 கொஸ்டின், 10 மார்க் 2, 15 மார்க் 2 இருக்கும். அதை எழுதி எனக்கு ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணணும். நான் அதை எவால்யூஷன் பண்ணி உங்களுக்கு நான் அகைன் வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன். சாம்பிளுக்கு வந்து நான் ஆன்சர்ஸு சென்ட் பண்ணுறேன், எப்படி எழுதணும்னு சொல்லிவிட்டு. அதை பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி டெஸ்ட் எழுதுனவங்க அதுக்கான ஆன்சர் ஷீட் நான் சென்ட் பண்ணுவேன். அதில் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி எனக்கு டெஸ்ட் எழுதி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் எவால்யூஷன் பண்ணி கொடுத்துருவேன். இதுதான் ப்ராசஸ்ஸு. ஸ்கெட்யூல் பார்த்திங்கன்னா எப்படி ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வாரம் வீக் 1 நவம்பர் 17 ஸ்டார்ட் ஆகுதா, 17 to 23 மண்டே டு ஃப்ரைடே வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். சாட்டர்டே எதுவும் இருக்காது. சண்டே டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருவேன். நீங்கள் அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் எழுதிக்கலாம். இல்லைன்னா ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ வச்சு நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு மார்க் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான ஆன்சர் கீயும் கொடுத்துருவேன். ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப்பும் கொடுத்துருவேன். ஒரு கொஸ்டினில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்புன்னா அது என்ன இது வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ். ஒரு டாபிக் இருக்குன்னா அதை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷனும் சேர்த்து ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃபாக இருக்கும். அந்த பிடிஎஃப் கொடுத்துருவேன். உங்களுக்கு அதுக்கான வீடியோஸை வந்து நான் லேட்டராக ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு அன்றைக்கே வந்து பிடிஎஃப் கிடச்சிரும். அதாவது சண்டே நீங்கள் எப்போ டெஸ்ட் எழுதுறீங்களோ அன்றைக்கி. ஸோ அதுக்கப்புறமா நான் இந்த ரிவிஷன் வீக்கில் உங்களுக்கு வந்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃபை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ மேக் பண்ணி கொடுத்துறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ எதுக்காக இப்போ ஒரு வாரம் நீங்கள் நான் போர்ஷன் கொடுப்பேன். நீங்கள் அதை டெய்லி படிப்பீங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த வாரம் ஃபுல்லாக ரிவிஷனாக தான் இருக்கும். இந்த ரிவிஷன் வீக் வந்து மண்டே டு ஃப்ரைடே
எப்போல்லாம் விட்டுருக்கணும், ஒவ்வொரு வாரமும் அடுத்தடுத்த வாரம் விட்டுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், பாலிட்டி ஒரு வாரம் படிப்பீங்க, அடுத்த வாரம் ரிவிஷன் இருக்கும். எக்கனாமிக்ஸ் படிப்பீங்க, அடுத்த வாரம் ரிவிஷனு. அடுத்து தமிழ் சொசைட்டி படிப்பீங்க, ரிவிஷன். ஹிஸ்ட்ரி படிப்பீங்க, ரிவிஷன். ஸோ இந்த மாதிரி ரிவிஷன் வீக் வந்து அடுத்தடுத்த வீக் இருக்கிறனால என்ன அட்வான்டேஜ்னால், சப்போஸ் நீங்கள் அந்த திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் கொடுக்குறது வந்து உங்களால் முடிக்க முடியாமல் போகலாம் மேக்ஸிமம். அப்படி முடிக்க முடியாமல் போகிற சிச்சுவேஷனில் நீங்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறனால, இந்த ரிவிஷன் வீக்கில் நான் எதுவும் புதுசாக சென்ட் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி சென்ட் பண்ணதுக்கு பேஸ் பண்ணி நான் வீடியோஸ் வேணால் நான் கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், வீக்லி டெஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர் கீயை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ, மெயின்ஸ் எப்படி எழுதலான்னு அப்ரோச் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ, அந்த மாதிரி தான் இருக்கும். புதுசாக எந்த டாப்பிக்கும் இருக்காது இந்த ரிவிஷன் வீக்கில். அதனால் நீங்கள் அந்த வாரம் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் 5 நாள் டாபிக் இருக்குன்னா, அந்த 5 நாளில் நான் 2 நாள் தான் முடிக்க முடிஞ்சுது இந்த வாரம்னா, அடுத்த வாரத்தில் உங்களுக்கு 7 நாள் டைம் இருக்கும். அதில் இந்த 3 நாள் டாப்பிக்கை முடிச்சுட்டு நீங்கள் வீக் டெஸ்ட் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸாக 2 பேட்ச் ரன் ஆகிட்டுருக்கு குரூப் 1க்கு. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எங்கே லேகாக இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வந்து இந்த பேட்சில் ஃபஸ்ட்லேருந்தே நான் கொடுக்குறேன். அவங்களுக்கு ரிவிஷன் வீக்ஸ் விட்டுருந்தேன், பட் ஆனால் அது கொஞ்சம் ஒரு 3 வாரத்துக்கு ஒரு தாட்டி 4 வாரத்துக்கு ஒரு தாட்டி விட்டுருந்தேன். ஸோ இந்த பேட்சில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஆல்டர்னேட்டிவ் ரீசன் வந்துட்டு ரிவிஷன் வீக்கில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க கம்பேரிட்டிவாக. ஸோ அதுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டு. நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு 5 நாள் டாப்பிக்கு மொத்தம் எக்ஸ்ட்ராவாக வந்து மொத்தம் 5 நாள் டாப்பிக்கை 14 நாளில் முடிப்பீங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிட்டத்தட்ட 9 நாள் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அந்த 9 நாள் உங்களால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஈவன் வந்துட்டு நீங்கள் வாரத்தில், இப்போ இந்த வாரத்தில் வந்துட்டு நீங்கள் இப்படி பிளான் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அடுத்த ரிவிஷன் வீக்கில் வந்து மெயின்ஸுக்கான கொஷினை திருப்பி ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதி சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லையா, ப்ரிலிம்ஸையும் மெயின்ஸையும் ஜிஎஸை மட்டும் இது பண்ணிவிட்டு அடுத்த வாரத்தில் ஆப்டிடியூடு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒவ்வொரு வாரமும் இதில் வந்து பாதி போர்ஷன் கவர் ஆகும். இப்போ பாலிட்டியில் பாதி வந்து வீக் 1 கவர் ஆகும், வீக் 2ல் வந்துட்டு எக்கனாமிக்ஸு, வீக் 3ல் வந்து தமிழ் சொசைட்டி, வீக் 4ல் வந்து ஹிஸ்ட்ரி, வீக் 5ல் பார்த்திங்கன்னா திருப்பியும் அடுத்த பாதி. அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆப்டிடியூட் டாபிக் கவர் ஆகும். பாலிட்டி, அடுத்து எக்கனாமிக்ஸு, தமிழ் சொசைட்டி, வீக் 8 வந்து ஹிஸ்ட்ரி, வீக் 9 வந்துட்டு ஜாகிரஃபியும் சயின்ஸும். இல்லை எது தேவையோ அது மட்டும் தான் கொடுத்துருப்பேன். அடுத்த ஒரு வாரம் ரிவிஷன் வீக்கு, அதுக்கப்புறமா ஃபுல் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதுதான் ஓவரால். ஸோ இந்த ஸ்கெட்யூல் நீங்கள் பார்த்துக்கோங்க. கீழே வந்து ஒவ்வொரு நாளும் இப்போ வீக் 1 இதை முடித்த பிறகு, வீக் டெஸ்ட்டு முடித்த பிறகு வீக் 1ல் வந்து என்னைக்கு என்ன டாப்பிக்குன்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல், சமச்சீர் புக்கு, என்னோடய ஷார்ட் நோட்ஸு இதெல்லாம் நான் சென்ட் பண்ணுவேன் பிடிஎஃப். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிடணும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டே கம்பைலேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பேன். மொத்தம் 30 months கம்பைலேஷன். என்ன அதில் வந்து மொத்தம் ஒரு 80 பேஜ் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 10 பேஜ் டெஸ்ட்டு கொடுத்துருவேன். ஸோ அது ஃபஸ்ட்டே இனிஷியலாகவே நான் கொடுத்துருவேன். அதை பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு கவரேஜ் பொறுத்தளவுக்கும் பயப்பட வேண்டாம். நான் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கவர் பண்ணிடுவேன். நீங்கள் படித்து கம்ப்ளீட் பண்ணி எனக்கு டெய்லி அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்சனலாக உங்களுக்கு வீக் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் கூகுள் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் கூகுள் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருவேன். அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி எனக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவேன். இதுதான் ஃபார்மெட்டு. எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் தான் இருக்கும். உங்களுக்கு எப்போ டவுட்டுனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஓவராலாக உள்ள ஸ்கெட்யூல். எல்லாமே உங்களுக்கு சிலபஸ் வந்து கவர் பண்ணிடுவேன். நீங்கள் சமச்சீர் புக்கை தாண்டி ஸ்டாண்டர்ட் புக்ஸில் எது தேவையோ அந்த டாப்பிக்கு நான் நோட்ஸ் கொடுத்துருவேன். நீங்கள் அதை கவர் பண்ணாலே போதும். உங்கள்கிட்ட சமச்சீர் புக்கு இருக்குன்னா ரொம்ப அட்வான்டேஜ். அதை நீங்கள் பேஸாக வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு வந்து நான் கொடுக்குற நோட்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிங்கனாலே போதும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இந்த பிடிஎஃப்கான லிங்க் ஆட் பண்ணுறேன். டீட்டெயில்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறமா ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாகவே சேர்த்து 2000 ஆகுது. ப்ரிலிம்ஸு மெயின்ஸு கம்பைண்டாக. ஸோ உங்களுக்கு நார்மலாக ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த பேட்சில் ப்ரிலிம்ஸோடு சேர்ந்து மெயின்ஸே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் படிக்கிற ப்ரிலிம்ஸ் டாப்பிக்கை பேஸ் பண்ணியே மெயின்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் ஓவராலாக. வேறு ஏதாவது டவுட்டுனாலும் எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 2 படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் ஜாயின் பண்ண வேண்டாம்.
நீங்கள் குரூப் 1க்காக தான் இது ஸ்கெடியூல்லாம் கொடுத்துருக்கேன். குரூப் 2னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச லெவலில் இந்த பேட்சில் வந்து குரூப் 1 மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.